வெல்கம் டு தமிழ் கார்டன். இன்றைக்கி வந்து நம்ம மல்லிகைப்பூ செடி பற்றி 5 டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்லிகைப்பூ செடி நடுறோம் அப்படின்னாவே நல்ல வெயில் படும் இடத்தில் நம்ம நட வேண்டும். வெயில் அதிகமாக உள்ள இடத்துல 24 மணி நேரம் இந்த செடிக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெயில் தேவைங்க. நல்லா வெயில் உள்ள இடத்துல நம்ம இது வந்து நடவு செய்ய வேண்டும். வெயில் இல்லை அப்படின்னா சரியாக செடி தான் வளரும், ஆனால் பூ வைக்காது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் நல்லா வெயில் உள்ள இடத்தில் 24 மணி நேரம் வெயில் படும்படியாக நம்ம மாடி தோட்டத்தில் நட்டாலும் தரை தோட்டத்தில் நட்டாலும் நல்லா வெயில் படும் இடத்தில் நட வேண்டும். டிப்ஸ் 2 வந்து பூச்செடி நடவு செய்யும்போது தொழு உரம், ஆட்டு தொழு உரம் இல்லைனா அப்படின்னா மாட்டு தொழு உரம் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு தொழு உரம் போட்டு நடவு செய்ய வேண்டும். 2வது டிப்ஸ். மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மல்லிகைப்பூ செடி வந்து நல்லா வெயிலை தாங்கி வளரக்கூடிய செடிங்க. நல்லா வெயில் படும் இடத்தில் நம்ம நட்டுட்டு தண்ணி வந்து நம்ம போதுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணீர் தேவைப்படுற அளவுக்கு நம்ம தண்ணீர் உங்கள் மண் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாங்க. நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது நல்லா செடி நல்லா குரோத்தாக நல்லா வளரும். நல்லா கொஞ்சம் செடி வளர்ந்த உடனே தலையெல்லாம் இந்த மாதிரி பொறிச்சு விட்டுருணுங்க. நம்ம இந்த தலையெல்லாம் இந்த மாதிரி பொறிச்சு விட்டுட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4வது டிப்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கல ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம தலையை நம்ம பொறிச்சிருக்கிறோம், பூச்சிங்கெலாம் நிறையா இருந்துருக்குது. அதனால் வந்து அந்த பூச்சினுடைய முட்டைங்கள்லாம் செடியில் இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து இதுக்கு வேப்ப எண்ணெய், மஞ்சத்தூள், சோப்பு கரைசல். அந்த சோப்பு கரைசல் எதுக்காக நம்ம இதில் சேர்த்துறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கல, இந்த எண்ணெய் வந்து நல்லா திட்டாக குண்டாக அப்படியே தண்ணியில் நின்றும். அதுக்காக நம்ம வந்து இந்த சோப்பு கரைசலை சேர்த்துறோம். இந்த சோப்பு கரைசலை போட்டு அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் அப்போ தாங்க வேப்ப எண்ணெய் கரையும். அந்த வேப்ப எண்ணெய் கரைஞ்சாதான் நம்ம வந்து செடிக்கு அடிக்கும்போது நல்லா இந்த பூச்சி புழுக்கள் இந்த பங்கஸ் எதுவுமே வராமல் நல்லா செடி நல்லா வளரும். நம்மளுக்கு வருஷம் முழுக்க நம்மளுக்கு பூ கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. 1 பூ 2 பூ 10 பூ அப்படி நம்மளுக்கு வருஷம் முழுக்க நம்மளுக்கு பூ வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மல்லிகைப்பூ சீசன் முடிஞ்சிருச்சு, நம்ம இது வந்து எதுவும் பாதுகாப்பு பண்ண தேவையில்லை அப்படின்னு விட்டோம்னா இதில் இருக்கிற பூச்சி புழு அடுத்த செடிக்கு வந்துடுங்க. 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை புண்ணாக்கு நல்லா ஒரு ஊற வச்சுக்கணுங்க. 24 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து காலையில் அல்லது மாலை, காலை வந்து ஒரு 7 மணிக்குள்ளேருங்க. மாலை ஊற்றுறீங்க அப்படின்னாக்கல ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே, 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அப்படி கூட ஊற்றலாங்க. கடலை புண்ணாக்குனால ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம அது வேருக்கு நம்ம வந்து அதை வந்து ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வேப்ப புண்ணாக்கு எதுக்குன்னா அந்த கடலை புண்ணாக்கு ஊற்றுற வாசனைக்கு எறும்பு பூச்சி புழுக்கள்லாம் வரும். இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா வேப்ப புண்ணாக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வேப்ப புண்ணாக்கு எங்கிட்ட இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேப்ப இலை இருக்குது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வந்து ஊற வச்சு ஒரு நாளைக்கு முன்னே ஊற வச்சு மக்காவது நாள் வந்து இந்த புண்ணாக்கு ஊற்றுறீங்க இல்லையா, அப்போயே வேப்ப புண்ணாக்கையும் ஊற்றிடலாம். வேப்ப புண்ணாக்கு இல்லாதவங்க வேப்ப இலையை ஊற வச்சு ஊற்றிடுங்க. ஊற்றுனீங்கனாலும் அது வந்து பங்கஸ் எதுவும் அந்த புண்ணாக்குக்கு எறும்பு பூச்சி புழுக்கள் எதுவும் வராமல் இருக்கும். பூத்துருச்சு அப்படின்னா பூத்து முடிஞ்ச உடனே நம்ம 5வது டிப்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவாத் பண்ணணுங்க. கவாத் பண்ணுறது தான் நம்மளுக்கு முக்கியமே. கவாத் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஒரு நம்ம பூ அறுக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்தும் நல்லா துளிர் நல்லா அதிகமாக வரும். அந்த துளிர் அதிகமாக வந்த உடனே நம்மளுக்கு அந்த துளிர்லேருந்து வந்து நிறையா பூக்கள் நிறைய கிடைக்கும். அந்த பூக்களை வந்து நாம் பறிச்சிக்கலாங்க. நல்லா அந்த கவாத் பண்ணுறது வந்து செடி நல்லா தழைஞ்சி வந்து குரோத்தாக செடியை வளர்கிறதுக்கும் குரோத்தாக நிறைய பூக்கிறதுக்கு தாங்க நம்ம கவாத் பண்ணணும். கவாத் பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் தாங்க அடிக்கணும். அடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து மீன் அமிலம் அடிக்கலாம். அல்லது இந்த மீன் அமிலம் அடிக்க முடியல எங்களால், நாங்கள் வந்து மீன் அமிலம் அடிக்க மாட்டோம் அப்படின்றவங்க வந்து இந்த வாழைப்பழ கரைசல் இருக்குது இல்லைங்களா, அதை அடிச்சிருங்க. மீன் அமிலம் அடித்தா ரிசல்ட்டு நல்லா 100க்கு 100 ரிசல்ட்டு. ஆனால் வந்து இந்த பலாமீலத்துக்கு வந்து 100க்கு 70% தாங்க வரும். மீன் அமிலம் நான் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் பலாமீலம் அடிச்சிக்கலாங்க. அதை அடிச்சிங்கன்னா நல்லா மொட்டுகள் நல்லா வரும், நல்லா இலைகளும் நல்லா தழைஞ்சி வரதும் நல்லா வரும். அப்புறம் என்னங்க, இந்த 5 டிப்ஸும் சொல்லி முடிச்சுட்டேங்க. நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் விளக்கம் கொடுக்க ரெடியாக இருக்கேங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மல்லிகை செடி வாங்கிட்டு வந்துட்டோம், இது எப்படி நடவு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறோங்க. அதை போய் பாருங்கள். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குது. அதை பார்த்து அதன்படி நீங்களும் நல்லா நடவு செய்யலாம். அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து நீங்கள் நடவு செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.